My dear students, welcome back to Nurses Profile channel. இந்த வீடியோ நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு வீடியோ. துணை மருத்துவ படிப்புகளோட கவுன்சிலிங்க்கு நீங்க வெயிட் பண்றீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப முக்கியமான வீடியோ. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் துணை மருத்துவ படிப்புகளை பொறுத்தவரையில எத்தனை கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது, என்னென்ன கோர்சஸ் இருக்குது, எவ்வளவு சீட்ஸ் இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்மளோட சேனல்ல ஏற்கனவே நிறைய வீடியோஸ் அது பத்தி போட்டிருக்கோம். பட் இந்த வீடியோல கவுன்சிலிங்ல என்னென்ன தனியார் கல்லூரிகள் என்னென்ன கோர்ஸ்க்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, எவ்வளவு காலேஜஸ் வரும், எவ்வளவு சீட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கண்டிப்பா இந்த வருஷம் சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒவ்வொரு வருஷமும் நமக்கு என்ன செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னா கோர்ஸும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது தனியார் கல்லூரிகள்ல வரக்கூடிய அந்த கோர்சஸும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, காலேஜஸும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, சீட்ஸும் நமக்கு என்ன செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ கண்டிப்பா இந்த வருஷமும் நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து B.Pharm பேச்சுலர் இன் பார்மசி 96 தனியார் கல்லூரிகள் நமக்கு கவுன்சிலிங்ல வரும். 1189 சீட் இருக்குது. அதே மாதிரி பிஎஸ்சி நர்சிங் மேலுக்கு 71 தனியார் கல்லூரிகளும் 303 சீட்ஸும் போன வருஷம் கொடுத்திருக்காங்க. பிஎஸ்சி நர்சிங் ஃபீமேல பொறுத்தவரையில 234 தனியார் கல்லூரிகள், அதுக்கு வந்து 9476 சீட்ஸ் வந்து போன வருஷம் கொடுத்திருக்காங்க. பிபிடி பேச்சுலர் இன் பிசியோதெரபியை பொறுத்தவரையில 51 தனியார் கல்லூரிகளும் 1995 சீட்ஸும் வந்திருக்குது. பேச்சுலர் இன் ஆக்குபேஷனல் தெரப்பியை பொறுத்தவரையில 9 தனியார் கல்லூரிகளுக்கு 362 சீட்ஸ் இருக்குது. கார்டியாக் டெக்னாலஜி, அதாவது பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜியை பொறுத்தவரையில ஒரே ஒரு தனியார் கல்லூரிக்கு ஒரே ஒரு சீட் தான் போன வருஷம் கொடுத்திருந்தாங்க. கண்டிப்பா இந்த வருஷம் பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜிக்கு இந்த ஒரே காலேஜா இருந்தாலும் சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், இல்லைன்னா கூட அடிஷனலா காலேஜஸ் வந்து சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிஎஸ்சி கார்டியோ பல்மோனரி பர்ஃபியூஷன் டெக்னாலஜி, இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு காலேஜுக்கு 8 சீட்ஸ் வந்து போன வருஷம் கொடுத்திருந்தாங்க. பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி ஒரு காலேஜுக்கு 18 சீட்டு. பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜிக்கு ஒரு காலேஜ் தான் போன வருஷம் கவுன்சிலிங்ல வந்திருந்து 10 சீட் இருந்துச்சு. பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜியை பொறுத்தவரையில ஒரு காலேஜ் 30 சீட்ஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி பிஎஸ்சி பிசிசியன் அசிஸ்டன்ட் பொறுத்தவரையிலும் ஒரே ஒரு காலேஜுக்கு ஒரே ஒரு சீட் தான் கொடுத்திருந்தாங்க. இந்த வருஷம் பிஎஸ்சி பிசிசியன் அசிஸ்டன்ட்க்கு நமக்கு காலேஜஸும் சீட்ஸும் வந்து கண்டிப்பா வந்து இன்க்ரீஸ் ஆகும். பிஎஸ்சி ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜியை பொறுத்தவரை 2 காலேஜ் 20 சீட்ஸ் இருந்துச்சு. பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி பொறுத்தவரையில 2 காலேஜ் 33 சீட்ஸ் இருந்துச்சு. பிஎஸ்சி ஆப்டோமெட்ரியை பொறுத்தவரையில ஒரு காலேஜ் 8 சீட்ஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷனை பொறுத்தவரையில ஒரே ஒரு காலேஜ் தனியார் கல்லூரி வந்திருந்து 18 சீட்ஸ் இருந்தது. ஓவரால் போன வருஷம் பார்க்கும்போது 473 காலேஜுக்கு 18,472 சீட்ஸ் வந்து கவுன்சிலிங்ல நமக்கு பிரைவேட் காலேஜஸ் வந்திருந்து. பட் இந்த வருஷம் நமக்கு இந்த காலேஜஸும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி சீட்ஸ் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா கண்டிப்பா வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒரு 20,000 தனியார் கல்லூரிகளோட சீட்ஸ் வந்து கவுன்சிலிங்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புதுசா நர்சிங் காலேஜஸ் இல்லைன்னா பார்மசி காலேஜஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா இருக்கிற காலேஜ்ல ஏற்கனவே சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. சோ அந்த மாதிரி வரும்போது நமக்கு சீட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். எல்லா வருஷமும் கிராஜுவலா நமக்கு சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்குது. ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்க கவுன்சிலிங் பார்த்திருந்தீங்கன்னா தனியார் கல்லூரிகள் இவ்வளவு 15 கோர்ஸ்க்கு வந்து தனியார் கல்லூரிகள் வரவே வராது. பிஎஸ்சி நர்சிங், B.Pharm, பிபிடி, பிஓடி இந்த 4 கோர்ஸ்க்கு மட்டும் தான் தனியார் கல்லூரிகள் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி இப்ப 15 கோர்ஸ்க்கு தனியார் கல்லூரிகள் கொடுக்குறாங்க. அதுவும் இவ்வளவு சீட்ஸ் இருக்குது. சோ கண்டிப்பா இந்த வருஷம் நமக்கு வந்து சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த காலேஜ்ல எல்லாம் உங்களுக்கு சீட்ஸ் வேணும்னா ரொம்ப ஹெவி கட் ஆஃப் எல்லாம் தேவையில்லை. ஒரு ஆவரேஜ் கட் ஆஃப், லோ கட் ஆஃப் இருந்தாலே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா கவுன்சிலிங்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 3 ரவுண்ட் இல்லைன்னா 4 ரவுண்ட் கவுன்சிலிங் நடத்துவாங்க. கண்டிப்பா கடைசி ரவுண்ட் வரைக்கும் நமக்கு வந்து தனியார் கல்லூரிகள் இருக்கும். அதே மாதிரி கடைசி கட் ஆஃப் வரைக்கும் நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா கவுன்சிலிங் வந்து கூப்பிடுவாங்க, கால் ஃபார் பண்ணுவாங்க. சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோல நீங்க பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கும் நம்மளோட சேனலை ரெஃபர் பண்ணுங்க. தேங்க்யூ.